பெட்ரா, India's premium still dose. காலத்தை தாண்டிய அழகும் உறுதியும். ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அறிந்ததும் அறியாதும் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது, அன்னைக்கு இருந்த பெரியவங்கள்லாம் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத இன்றைக்கும் நம்ம பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் எந்த காரணத்தினால அவங்க 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத என்றைக்கா நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கோமா? பல உலக நாடுகளுக்கெல்லாம் நீங்கள் போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. நீங்கள் சிங்கப்பூர் போயிருப்பீங்க, அமெரிக்கா போயிருப்பீங்க, துபாயிலெலாம் பார்த்தீங்கன்னா வானத்தோடுற அளவுக்கு பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த கட்டடத்தில் ஒரு செங்கலை உங்களால் முழுசாக பிரித்து எடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனால் நம்ம ஊரில் உள்ள கட்டுமானம் இருக்கு இல்லையா, மரபு கட்டுமானம்னு பேர். அதில் ஒவ்வொரு செங்கலையும் தனித்தனியாகவே நீங்கள் பிரித்து எடுத்துடலாம். சுவருக்கு உயிர் உண்டு அப்படிங்கிறது நம்ம பெரியவங்க நம்பினாங்க. அதனால தான் அந்த சுவத்தை எப்படி கட்டணுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. அந்த சுவத்தின் வழியாக இருக்கக்கூடிய துளைகள் வழியாக தான் காற்று உள்ளே வரும். அப்போ அந்த சுவர் இயற்கையாக இருக்கணும், அப்படின்னா தான் இயற்கையான காற்று உள்ளே வரும். அப்போ தான் நம்ம நுரையீரல் அந்த சுவாசத்தை உட்கொள்கிறது மூலமாக 100 வயசு வரைக்கும் நம்ம போக முடியும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சிருந்தாங்க. சிவத்துக்கு ஏன் அவங்க சுண்ணாம்பு அடித்தாங்க தெரியுங்களா? வெயிலை வெளிப்படுத்தக்கூடிய, ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய சக்தி, பிரதிபலிக்கக்கூடிய சக்தி எதுக்கு உண்டுனா வெள்ளை நிறத்துக்கு உண்டு. அதனால தான் சுவத்துக்கு வெள்ளை நிறத்தை அடித்தாங்க. அவ்வளவு ஏன் தமிழர்கள் ஏன் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டணும் தெரியுங்களா? வெயில் வெப்பமுள்ள நாடு நம்முடைய தமிழ்நாடு. அதனால தான் ஆடை நிறம் கூட வெள்ளையாக இருக்கணுங்கிறத அந்த சிவத்தில் உள்ள சுண்ணாம்பிலிருந்து தமிழர்கள் தெரிந்து கொண்டார்கள். அப்படி ஒரு மரபு கட்டுமானம் உள்ள வீடுகள் அந்த காலத்தில் நம்முடைய ஊர்களில் இருந்தது. 100 வயசுக்கு மேலே வாழ்ந்தவங்களாம் அன்றைக்கி தெருவுக்கு தெரு இருந்தாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டிலே ஒருத்தர் இருந்தாலே அது தலையங்கத்தை அலங்கரிக்கிற அளவுக்கு இன்றைக்கி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். உண்டா இல்லையா? யோசிச்சு பாருங்கள், அன்றைக்கி இருந்த வீடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா முற்றம் வைத்த வீடுகளாக இருக்கும். நம்ம ஊர்லெலாம் முத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வீட்டினுடைய நடுப்பகுதியில் பார்த்திங்கனாக்கா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், வெற்றிடம் மாதிரி இருக்கும். அதன் வழியாக மழை பெஞ்சால் நீர் உள்ளே வரும், நீர் ஒரு பூதம். காற்று அடித்தா காற்று உள்ளே வரும், காற்று அது அடுத்த ஒரு பூதம். அடுத்து மழை பெய்கிற மாதிரி காற்றடிக்கிற மாதிரி பார்த்திங்கனாக்கா மேலே இருந்து வெயில் அடிக்கும், நெருப்பு ஒரு பூதம். மேலே பார்த்திங்கன்னா ஆகாசம் இருக்கும், கீழே பார்த்திங்கன்னா மண் தரை இருக்கும். பஞ்சபூதமும் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியானதை வடிவமைத்தவர்கள் யாருன்னா நம்முடைய தமிழர்கள். நீங்கள் பாம்பு புத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு டெம்பரேச்சர் இருக்கோ அதே அளவுக்கு குழு குழுன்னு இந்த முற்றம் வைத்த வீடுகள் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு பெரியவங்க பண்ணாங்க தெரியுங்களா? அனைத்தும் எதில் இருக்குன்னா சுவாசத்தில் இருக்கிறது. நம்ம 100 வயசு வரைக்கும் வாழ்கிறது எதில் இருக்குன்னா சுவாசத்தில் இருக்குது. சித்தர்கள் என்ன பண்ணுறாங்க, விலங்குகளில் போய் பரிசோதனை பண்ணுறாங்க. முயலை போய் பார்க்குறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு அந்த முயல் பார்த்திங்கன்னா 30லேருந்து 60 முறை சுவாசிக்கும். அதிகப்படியான சுவாசத்தை ஒரு நிமிடத்தில் விட்டுக்கிட்டே இருக்கும். அதனால தான் பாருங்கள், முயலுடைய ஆயுள் காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 12 வருஷம் தான் அந்த முயல் உயிர் வாழும். ஆனால் அதே நேரத்தில் சித்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆமையை போய் பார்க்குறாங்க. ஒரு நிமிடத்துக்கே அது 4லேருந்து 5 முறை தான் சுவாசமே விடுது. எத்தனை வருஷம் இருக்குன்னு உயிர் வாழுதுன்னு பார்த்தீங்கன்னா 150 வருஷத்துலேருந்து 200 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுது. அப்போது ஒரு நிமிடத்தில் நம்ம விடக்கூடிய சுவாசத்தை வைத்து தான் ஆயுள் முடிவாகுது. டார்வின் பரிணாம வளர்ச்சியில் ஒவ்வொரு விலங்குகளையும் கண்டுபிடிச்சார். ஆனால் அந்த ஒவ்வொரு விலங்குக்கான ஆயுள் எதில் இருக்குது அப்படிங்கிறத தமிழ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது. அப்போது எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். இடது நாசி வலது நாசி இருக்குது, இடக்கலை பிங்கலை நம்முடைய சித்தர்கள் நூல்களில் சொல்லியிருக்காங்க. 2 நாசியும் சேர்ந்ததுக்கப்புறம் உள்ளே போகக்கூடிய சுவாசக்குழல் ஒன்று தான் இல்லையா? ஆனால் அந்த இடத்து வரைக்கும் போகிறது தான் தனித்தனியாக போகுது, அதன் பிறகு ஒன்றா தானே போகுது. இவ்வளோ பேர் அதிசயம் என்ன தெரியுங்களா? ஒரு சுவாசம் போயிட்டுருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றை மூடிட்டு ஒன்றை சுவாசித்து பார்த்தீங்கன்னா அந்த நுரையீரல் முதல்ல நிரம்பும். இப்படி ஒரு நுட்பம் அதுக்குள்ளே இருக்குது. அப்படிங்கிறத வைத்து காற்றை வைத்து நம்முடைய கட்டுமானத்தையும் அதனோடு தொடர்புடையதாக வைத்தார்கள். அதனால தான் அன்னைக்கு இருந்த பெரியவங்களாம் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. இன்றைக்கி நமக்கு அந்த மாதிரியான ஒரு மரபு கட்டுமானத்துக்கு நாம் போகணும்னு நாம் சொல்ல வரல. குறைந்தபட்சம் காற்றையாவது மாசுபடுத்தாமல் இருக்க வேண்டும். ஒரு தூய்மையான காற்றையாவது நம்ம சுவாசித்தோம்னு சொன்னால் அந்த சுவாசத்துக்குரிய முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும். அதைத்தான் பிராணாயாமம், மூச்சு பயிற்சி நம்ம பெரியவங்க அழகாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு கேலக்சியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துக்கு நம்ம இன்றைக்கி ஒரு ஏவுகணையை அனுப்பி ராக்கெட்டை அனுப்பி நம்ம ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் திருமூலர்லாம் பார்த்திங்கன்னா எத்தனையோ பூனங்களுக்கு தன்னுடைய மனதின் சக்தியால் கடந்து போயிருக்கார். இன்றைக்கி ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் ஏவுதல் அமைய போகுதுன்னா அது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய காரைக்கால் அமையிற பாட்டில் எழுதியிருக்காங்க. வடதிசை தேகமெல்லாம் மனதில் கடிது சென்றுன்னு ஒரு பாட்டு வரியில் எழுதியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அந்த மூச்சினுடைய சக்தி இருக்குதுன்னு பாருங்கள். அதை அன்றைக்கு பெரியவர்கள் உணர்ந்ததால் தான் மரபு கட்டுமானம் உள்ள வீடுகளை வைத்தார்கள். ஒரு இடத்துல ஆடு இலையெல்லாம் பறித்து போட்டு ஆடு எந்த இடத்துல மாடு எந்த இடத்துல சாப்பிடுதுன்னு பார்ப்பாங்க. சாப்பிட்டுட்டு அசைப்படுறக்கா ஒரு இடத்துல போய் உட்காரும். அந்த இடத்துல தான் நிலத்தடி நீர் அதிகமாக இருக்கும், குளிர்ச்சி இருக்கும். அந்த இடத்துல மண் தோண்டி அங்கே கிணறு வெட்டி அந்த மண்ணை வச்சு தான் வீடு கட்டினாங்க.
அப்படி இயற்கைக்கு எந்த விதத்திலும் தீங்கு விளைவிக்காத வகையில் நம்முடைய வீடுகள் இருந்தது, திண்ணைகள் இருந்தது. திண்ணையில் உட்கார்ந்து அவங்க வந்து நடனங்களை பார்த்தாங்க, கூத்தை பார்த்தாங்க. அப்படி தான் தெருக்கூத்துங்கிற வடிவம் வருது. வாழ்க்கையும் கலையும் ஒன்றாக இணைந்ததாக அன்றைக்கு வீடுகள் இருந்தது. எல்லாம் எதில் இருந்தது என்றால் மூச்சில் இருந்தது. தமிழர்கள் தங்களுடைய இயற்கையை மூச்சாக நினைத்தார்கள். அதனால் அவர்கள் 100 வயது வாழ்ந்தார்கள்.